நீங்க தான் கூட்டமா வரும். சிங்கம் சிங்கலா தான் வரும். ஸோ கிராணி பற்றி எல்லாரும் வியூஸ் செம்மையாக போகுது. ஸோ வந்து ஹார்ட் மோட் ரீமேக் கைஸ். ஸோ வந்து அதே வீடியோ அதே ரெக்கார்ட்ஸ் பட் வாய்ஸ் தான் மாறி இருக்கும். ஸோ வீடியோ பார்க்குறவங்களா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஹார்ட் மோட் மீடியம் இல்லை ஹாயில் வச்சுப்போ. எனக்கு என்ன நடக்க போகுதுன்னே தெரில, மறந்துடுச்சு. இல்லை நான் மொத்தமாகவே மறந்தேன். அன்றைக்கி என்ன பண்ணோம்? ஐயோ, அப்படியே வாய்ஸ் ரெக்கார்டிங் கொடுக்க வேண்டியதாங்க. ஜஸ்ட்டு ரெக்கார்ட்ஸ் தான், வாய்ஸ்லாம் பேக்ரவுண்ட் சவுண்ட்லேருந்து தான் வரும். ஸோ வீடியோ பார்க்குறவங்களா மறக்காமல் லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஃபோன் கால் வீடியோ கிராணியோட அது இங்கே இருக்காது. ஏன்னா என்ன சொல்லுது, அது வச்சனால தான் நம்மளோட வீடியோ குட்டியாக இருந்துச்சு. ஸோ கார் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். ஸோ நான் கூடிய சீக்கிரம் அந்த வீடியோவையே டிலேட் பண்ணிடுவேன். ஸோ வந்து அந்த வீடியோ இருக்கிறதே வேஸ்ட்டாக நம்ம சேனலில். அப்புறம் வந்து ஷார்ட்ஸில் போட்டுருவேன். அந்த கிராணி காலிங் வீடியோ ஷார்ட்ஸில் போட்டுருவேன். அப்போ வந்து ஷார்ட்ஸில் வந்து இதோட லிங்க்கை வந்து பின் பண்ணி வச்சுறேன். ஸோ ஷார்ட்டை பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னாடா ஏன் நான் ஹார்ட் மூட்க்கு வந்துருக்கேன் இதெல்லாம் உங்களுக்கு புரியும். செவர் எஸ்கேப் ஸோ போட்டுட்டோம். நேற்று இந்த ஹார்ட் மூட் வீடியோ போட்டோம். ஆனால் அது சின்னதாச்சு அந்த வீடியோ. அதாவது சரியாக தெரியல, அதெல்லாம் ப்ளராக இருந்துச்சு. ஸோ அதனால தான் மறுபடியும் போடுறேன். அப்புறம் இன்றைக்கி செவர் எஸ்கேப் பண்ணியிருந்தோம். ஸோ அப்புறம் வந்து இந்த வீடியோ மறுபடியும் ரீமேக் போடுறோன்னு சொல்லியிருந்தோம். கண்டிப்பாக அந்த சேவர் எஸ்கேப்பில் ரீமேக் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி நம்மளும் ரீமேக் பண்ண வந்துட்டோம். கன்னுலாம் கிடைக்குது. இன்றைக்கி வேறு நம்மளுக்கு எங்கேருந்தோ மழை அடிக்குது போலது. வர்ற நம்ம ஏதாவது கேம் விளாண்டா நிறைய ஜாமான் கிடைக்குதுங்க. அதாவது வேண்டிய ஜாமான் நிறையா கிடைக்குது. நிறையா கிடைக்குது. சரி கிளம்பி போச்சு, நம்ம இந்த சைட்டு போயிடுவோம். அப்புறம் நான் நிறைய ட்ரிக் அண்ட் டிப்ஸ் செஞ்சுருப்பேன். 2 ட்ரிக்கு செஞ்சுருப்பேன். ஒன்று வந்து சாதாரணமாக இப்படி ஒரு ஓகே தான் அந்த மாதிரி தான் இருக்கும். இன்னொரு ட்ரிக் வந்து உங்களால் அது வந்து ஏற்றுக்க முடியாத ட்ரிக்காக இருக்கும். பட் ஹார்ட் மூட்டில் நான் இப்போ 13 மினிட்ஸ்க்குள்ளே தப்பிக்கணும்னு நினைக்கிறேன். 13 இல்லை எத்தனைன்னு தெரில, சரியாக தெரில. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அப்படி இப்படின்னு பார்த்தாலும் நான் ஒரு 13 மினிட்ஸில் தப்பிச்சிடுவேன். அதுதான் நம்மளோட சேலஞ்சு. அது மட்டும் இல்லை, நான் 15 மினிட்ஸ் தான் செட் பண்ணியிருந்தேன். ஆனால் 13 மினிட்ஸில் தப்பிச்சிட்டோம். ஆனால் எப்படிடா இவ்வளோ கரெக்டாக சொல்கிறேன் கேம் விளாண்டுட்டு இருக்க முடியும் கேட்டிங்கன்னா, ஏன்னா நான் எனக்கு வேண்டிய வீடியோ போட்டுட்டேன். யார் ஃபஸ்ட்டு பார்த்தீங்களோ அவங்களுக்கு லக்கு. ஸோ வீடியோ பார்க்குறவங்களா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ போய் பார்த்தா இந்த வீடியோ இருக்காது. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த கிளவிக்கு மயக்க மாறந்த போட்டு விட்ருவோம். கிளவி இங்கே இப்போ புருஷன் இருக்கான் பாரு. புருஷன் உன் புருஷன் செத்துருக்கான். புருஷன் சாவறான்னு உடனே வர வேண்டியது. ஓகே, ஒன் சூப்பர். ஓகே, பேட்ரி. இப்போ இன்னைக்கு காடி இதை தள்ளி விட்டுட்டு போயிடுவோம். கேஸ் லைனு தூக்கி போட்டுருவோம். ஏன்னா வந்து கார்கி நம்மக்கிட்ட இல்லை. கார்கி ஓகே, ஃபஸ்ட்டு இந்த ட்ராப்பை உடச்சி விட்ருவோம். அதாவது இந்த இன்ஜின் பார்ட் போட்டு மறந்துட்டேங்க. 3 ட்ரிக்கு. ஒரு ட்ரிக் வந்து அந்த ஸ்டேர்ஸ் ட்ரிக்கு, ஸ்டேர்ஸில் போய் ஒளிகிற ட்ரிக்கு. இன்னொரு ட்ரிக்கு இது. 3ஆவது ட்ரிக்கு கூடிய சீக்கிரம் பார்ப்பீங்க. ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்தாதான் 3ஆவது ட்ரிக் உங்களுக்கு தெரியும். ஸோ கிராணிக்குன்னு தனியாக ட்ரிக் அண்ட் டிப்ஸ் இந்த வீடியோ போடணுன்னா மறக்காமல் எல்லோரும் லைக்
பண்ணிடுங்க. இந்த வீடியோக்கு ஒரு 10 லைக் வந்தால் ஓகே. ஸோ வந்து ஏன்டா ஒரு 1K கேட்க வேண்டியதானடா கேட்பீங்க. ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைபராச்சும் ஒரு 100 சப்ஸ்கிரைபராச்சும் இருக்கணும்ல. அது கூட நம்மக்கிட்ட இல்லை. ஜஸ்ட்டு நம்மக்கிட்ட 5 சப்ஸ்கிரைபர். சேனல் ரொம்ப டவுனில் போகுது. ஸோ மறக்காமல் எல்லோரும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்குறவங்களா. ஸோ கிராணி வீடியோவுக்கு வந்து 30 இல்லை ஐஸ்கிரீம் வீடியோவுக்கு வந்து 32 வியூஸ் போயிருக்கு. பட் 4 லைக் தான் விழுந்துருக்கு. ஸோ நான் என்னென்ன தப்பு பண்ணுறேன், பேக்ரவுண்ட் சவுண்டாக பிரச்சனையா, அதெல்லாம் நான் எனக்குவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். எனக்கு இப்போதைக்கு சரியாக அப்ளையன்சஸ் இல்லை இந்த யூடியூப் சேனல் நடத்துருக்கு. ஆனால் கூடி சீக்கிரம் எல்லாத்தையும் வாங்கிடுவேன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஸோ மைக் இன்னும் ஒரு 2 வீக்ஸ்க்குள்ளே வந்துடும். 2 வீக்ஸ் இல்லை 1 வீக்குள்ளே வந்துடும். அப்புறம் வேறு எனக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுது. அதனால் வந்து கொஞ்சம் வீடியோ வராது. அப்புறம் கொஞ்சம் சில பிரச்சனைகள் வரும். ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். அது நீங்கள் கொடுக்குற ஒரு சப்போர்ட்னால தான் முடியும். ஸோ கூடி சீக்கிரம் இன்னும் 2 to 1 டேஸ்க்குள்ளே நான் வந்து பிசி வந்து நான் கசின் வீட்டுக்கு போய் பிசி கேம்ஸ் போட ஆரம்பிச்சிடுவேன். வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் மைன்கிராஃப்ட் பார்ட் 2 வீடியோ வந்து பெண்டிங்கில் இருக்குது. கூடி சீக்கிரம் அதையும் போட்டுருவேன். எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு கன்ஃபார்ம் மைன்கிராஃப்ட் பார்ட் 2 வந்துடும். அதுக்கப்புறம் வந்து இந்த கிராணி ஹார்ட் மூட் வேறு தெரியாமல் போட்டு அந்த சின்னதாச்சு. இல்லைன்னா இதுக்கு பதிலாக உங்களுக்கு ஐஸ்கிரீமா மைன்கிராஃப்ட் பார்ட் 2 வந்துருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து நான் கொஞ்சம் நிறையா வீடியோ போடலான்னு இருக்கேன். மேபி அந்த வீடியோ போடாமல் ஜஸ்ட்டு சேவ் பண்ணி வச்சுருக்க கூட வாய்ப்பு இருக்குங்க. ஓகேயா? ஸோ வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ கொஞ்சமாக தான் நான் மைக்கு அப்புறம் ப்ளூடூத்ஸ் அந்த மாதிரி அப்ளையன்சஸ்லாம் வாங்க முடியும். இப்போயும் அந்த அளவுக்கு அந்த சத்தம் பேக்ரவுண்ட் சவுண்டெலாம் கேட்காத மாதிரி நான் பார்த்துக்கிறேன். ஆனால் எப்படின்னு எனக்கு தெரில. அதுவும் இல்லாமல் சில நேரம் என் வாய்ஸ்லாம் வேறு ஓடி போயிருக்கோம். அதாவது இப்போ பேசுகிறேன். அதாவது நான் எப்பயோ கேம் விட்டு தப்பிச்சிருப்பேன். ஆனால் நான் வந்து இன்னும் கேம் விட்டு தப்பிக்காத மாதிரி பேசிகிட்டு இருப்பேன். ஸோ இதெல்லாம் திருத்த வேண்டியது இருக்குது. ஸோ இப்போ ஒரு ட்ரிக் பண்ண போகிற பாருங்கள். இந்த கிளவி வந்து ஆரோக்கிய கிளவின்னு நிரூபி வைக்கிற ஒரு நேரம். கிளவி நீ ஆரோக்கிய கிளவியாக இருந்தால் இப்போயே வந்து அந்த பழையாக உடையுது. என்னது பழைய உடைப்பாளா? ஆமாங்க, பார்த்தீங்களா? மொத்தமாக உடைச்சிட்டா. பார்த்தீங்க பாருங்களேன். அவள் போடுற சத்தத்துக்கு, அதாவது அவன் ஒன்றா பிளாங்க் சொல்லுது, அதோட சத்தத்துக்கு அவள் போட்ட சத்தத்துக்கே அவள் ரியாக்ட் பண்ணுறான். சரி ஓகே, இப்போ இந்த பிளாங்க்ஸ் எடுத்துகிட்டு போய் இங்கே போட்டு எதுக்கும் கீழே பாட்டு போவோம். ஏன்னா பழகுண்டு சத்தம் மேலேடா கேட்டுச்சு. மேலே வருவாளா கீழே போவாளான்னு தெரில. ஓகேங்க, கீழேடா போகிறா. அதனால் வந்து நம்ம நேராக அடுத்த வேலையை பார்ப்போம். இந்த ஐயோ இப்போ வேறு சத்தம் கேட்குமே. சரி, காஜு எழுதி இருக்கீங்க. சரி, கிராண்ட் இங்கிட்ட அவனை பிறகு நம்ம அப்பிக்கா போய் எஸ்கேப் ஆயிடுவோம். ஓகே, ஃபஸ்ட்டு இதை திறந்து விட்ருவோம். ஆனால் எனக்கு இந்த வீடியோவில் செம ஷாக்குங்க. ஏன்னா வந்து ஒரு டே கூட நம்ம ஸ்கிப் பண்ணாமல் அந்த அளவுக்கு ப்ரோ பிளேயர் இன் மலேசியா, தமிழ் ப்ரோ பிளேயர் இன் மலேசியா, ஹோரர் கேம் ப்ரோ பிளேயர்னு கூடிய சீக்கிரம் ஒரு பட்டத்தை வாங்க வேண்டியதான். ஏன்னா இன்னும் நிறையா ஹோரர் கேம் இருக்குது. நம்ம இப்போ வந்து போட்டுட்டு வந்து ஐஸு அப்புறம் ஐஸ்கிரீமு கிரானியில் தான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணிருக்கோம். அடுத்து கூடிய சீக்கிரம் உங்களுக்கு வரும். அதுவும் இல்லாமல் இப்போ அது மட்டும் தான் நம்ம போட்டிருக்கோம். மைன்கிராஃப்ட் வந்து சர்வைவல் கேம் இதில் சேரும்.
ஸோ இந்த மாதிரி ஹாபி ரோப்ளாக்ஸ் எல்லாம் கூடிய சீக்கிரம் வரும். ஸோ அது நீங்கள் சப்போர்ட் கொடுக்கணும். ஏன்னா 5 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு 10 சப்ஸ்கிரைபர் வந்துடும்னு நான் எதிர்பார்த்தேன். ஏன்னா நான் ஒரு 1 வீக் கிட்ட வீடியோ போட போகிறேன். அதனால் ஐயோ இதில் வேறு மாட்டிட்டோமே, இந்த கிளவி வேறு வருவானுன்னு தெரில. கிளவி கொஞ்சம் பொறுமையாக பொறுத்து வா, மேலே வந்தேன்னா உன் புருஷன் செத்துருவா. அவ்வளோ தைரியம் பாரு. இருடி கிராணி 2ல் வருவேல, மொட்டைக்கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறேன். ஓகே, அவன் பாட்டிட்டு பார்த்துட்டு போயிட்டான். நம்ம அடுத்த வேலையை பார்க்க வேண்டியதா. இல்லைனா நம்ம சொன்ன சேலஞ்சை முடிக்க முடியாது. ஏன்னா வந்து 15 நிமிஷம் முடியலன்னு சொல்லியிருந்தோம், ஆனால் 13 நிமிஷம். ஸோ வந்து இப்போ இந்த கேம் விளாட்ற மாதிரி நான் வாய்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ எதாவது சரியில்லைன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ ப்ரோ ஏன் ப்ரோ இப்படிலாம் கட் பண்ணுறீங்க, அந்த மாதிரி எதாவது குறை இருந்துச்சுன்னா என் வீடியோவில் கமெண்டில் போடுங்க. நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டால் மட்டும்தான் என்னால் மைக் வாங்க முடியும். நான் கூட சீக்கிரம் மைக் வாங்க எப்படியாவது ட்ரை பண்ணுறேன். மைக் வாங்கிட்டேன்னா அவ்வளோதான், எந்த ஒரு பேக்ரவுண்ட் சவுண்டும் இல்லாமல் என்னோடய சவுண்ட் மட்டும்தான் கேட்கும். ஓகே சூப்பர். இன்னும் கிராணி வரல, ஆனால் ஃபஸ்ட்டு சட்டை கேட்டு கிராணியை போட்டுக்குவோம். ஓய் கிளவி சீக்கிரம் வா. வா 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 போட்டு. ஹெட்ஷாட்டே உண்டுச்சு. ஓகே, இப்போ வந்து இங்கேருந்து அடிச்சா ஒன்றுமே ஆகல. சரி ஓகே, கிட்ட போய் அடிப்போம். நம்ம புதுசாலாம் ஒன்றும் ட்ரை பண்ண வேணானே, கிட்ட போய் க்ளோஸ் பண்ணேன். போ லன்ச்சு நான் கூட ஆமாம்ல பேட்டில் ஓகே எங்கேயோ கிடச்சிருச்சு. நான் பாருங்களேன் கொஞ்சம் கொஞ்சம் குழம்புது. ஏன்னா இந்த கேமில் என்ன நடக்குது எதுவுமே எனக்கு தெரில. ஏன்னா வந்து விளையாடும் போதே செஞ்சுட்டு விளையாடும் போதே ரெக்கார்ட் பண்ணால் தான் எனக்கு தெரியும். ஸோ ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தேன்னா மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா இது ரீமேக் வீடியோ, மறுபடியும் சொல்லியிருக்கிறேன், இது ரீமேக் வீடியோ. ஸோ எப்பொழுது போல என்னால் பேச முடியல. நான் பெரிய தப்பு என்ன பண்ணேன், அந்த கால் இருக்குல்ல, காலு அதை லென்ஸ்கேப்பில் வச்சுருக்கணும், போர்ட்ரேட்டில் வச்சுதா பெரிய தப்பே. அதனால் லென்ஸ்கேப்பில் முதல் வீடியோவே போர்ட்ரேட்டில் இருக்கிறதுனால லென்ஸ்கேப் வீடியோ போர்ட்ரேட்டாக மாறிடுச்சு. ஸோ பார்த்தவங்களாம் லக்கி, அவங்களாம் பார்த்துட்டு இதை புரிஞ்சுக்கிட்டு பார்ப்பீங்க. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தவங்களுக்குலாம் எப்படின்னா சொல்கிறேன்னு எனக்கே தெரில. சரி ஓகே, ஃபஸ்ட் இதையும் மூடிடுவோம். நீ கிளவி வீட்டிலேருந்து தப்பிக்க போகிறோம். எனக்கே தெரில எப்போ தப்பிக்க போகிறோன்னு. ஓகே, கிளவி கன்ஃபார்ம் வரோம். என்னடா நம்ம வீடே இடிஞ்சு வர மாதிரி சட்டை கேட்குன்னு போட்டு சாவு. சூப்பர், இன்னும் ஒரே அடிடா, நம்ம தப்பிச்சிருவோம். ஓகே கைஸ், வீடியோ பார்க்கணும் மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரீமேக் வீடியோ எப்படி இருந்துச்சு கமெண்ட் சொல்லுங்கள். பாய் ஃப்ரம் ஏடிஜி, பாய் 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 ஃப்ரம் ஏடிஜி, பாய்.